So illustration 40 CMA Inter என்னப்பா CMA Interக்கு நம்ம பார்க்க போறோம் illustration 40 என்ன illustration 40 CMA Inter CA க்கு யூஸ் ஆகும் CA Interனும் பார்க்கலாம் C சம்க்கு போயிடலாம் from the following data given will extracted from the books of Southern Coke Limited joint product coke coal tar benzol sulfate ammonia gas இதெல்லாம் என்னங்க ஜாயிண்ட் ப்ராடக்ட் என்னங்க புரியுதுங்க இல்லையா என்னது கோக்கு கோல்டார் பென்சால்லாம் என்னது ஜாயிண்ட் ப்ராடக்ட் ஒரே ப்ராசஸ்ல வருது அப்ப ஈல்ட் இன் கிலோகிராம் ஆஃப் ரெக்கவர்டு ப்ராடக்ட் பெர் டன் ஆஃப் கோல் அந்த ஒரு கோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இத்தனையும் வருதுன்னு சொல்றாங்க அப்படின் பொழுது அப்ப 1420 ஈல்டு இன் கிலோகிராம் ஆஃப் ரெக்கவர்டு ப்ராடக்ட் பெர் டன் ஒரு கோல்ல இருந்து எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க அப்ப 120 22 26 தெரிஞ்சு போச்சு அப்ப டோட்டல் ஈல்டு எவ்வளவு 2000 the price of coal is 80 per ton ஒரு டன் எவ்வளவுங்க 80 ரூபாய் the direct labor and overhead cost to the point of split off வரைக்கும் எவ்வளவு split off பண்ற வரைக்கும் 40 and 60 என்னங்க இது வந்து பிரைஸ் ஆஃப் கோல் ஸ்பிளிட் பண்ற ஒரு பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஸ்பிளிட் ஆகி போகும் அது வரைக்கும் எவ்வளவு செலவாகுது ஓவர் ஹெட் காஸ்ட் 60 and 40 and 60 ஓவர் ஹெட்ஸ் அண்ட் லேபர் இல்லையா calculate the material labor total cost of each product on the base of weight ஒன்னா 2000 இது எவ்வளவு வெயிட் தான் பார்க்கணும் அப்ப 1420 வகுத்தல் 2000 அப்படின்னா அதோடைய பர்சன்டேஜ் பார்க்கணும் 1420 வகுத்தல் 2000 இன்டூ 100னா எவ்வளவு ஆச்சுங்க 71% அப்படி போட்டு வந்து 71 6 சொல்லுங்க 71% 6% 1.1% 1.3% 20.6% எப்படின்னா கடைசியில் ஒன்று சொல்றோம் 412 டிவைடட் பை 2000 ஏன் சார் 2000 வரணும் இதர் வெயிட் கிடைக்கிறதுக்காக இன்டூ 100 பண்ணிக்கணும் அதனால எப்படி வந்துச்சுலாம் கேட்கக்கூடாது ஃபர்ஸ்ட் அது நம்ம போட்டாச்சு கோக்கோட வெயிட் இந்த 2000க்கு எவ்வளவு வெயிட் கோல் தாரோடைய வெயிட் எப்படின்னா எப்படி வெயிட் எடுத்தா இதோடைய டோட்டல் 2000 ரூபாய்னா அதோடைய வெயிட் எவ்வளவுன்னு சொல்லியாச்சு அதாவது ப்ரொபோர்ஷன் வெயிட்னு சொல்ல மாட்டாங்க சம்டைம்ஸ் இது வந்து என்ன சொல்லுவாங்க ப்ரொபோர்ஷன் இந்த 2000ல அதோடைய ப்ரொபோர்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னு அப்ப நீங்க சொல்லியாச்சு மெட்டீரியலோட காஸ்ட் சொல்லியாச்சு எவ்வளவுங்க ஹவு மச் 80 அப்ப யூ டெல் தட் மெட்டீரியல் காஸ்ட் வேல்யூ இஸ் எவ்வளவு 80 அடுத்தது லேபரோட காஸ்ட் வந்து 40 ஓவர்ஹெட் காஸ்ட் வந்து 60 தே ஹேவ் given அப்ப 80 ரூபாய் அப்படின்னா இது வந்து எவ்வளவு 2000ல 1420ன்றது எவ்வளவு 56.80 டன்னு ஆயிரும் இல்லையா அப்ப இது பெருக்கிட வேண்டியதான் அப்ப 56.80 4.80 சைபர் சல்பேட்டு கேஸ் இந்த 80 ரூபாய ஒரு டன்னுக்கு 80 ரூபாய் வருது இல்லவா அந்த 80 ரூபாய் மெட்டீரியல் வந்து என்ன செய்றீங்க இவங்க எல்லாத்துக்கும் பிரிக்கிறீங்க எப்படி பிரிக்கிறீங்கன்னா 80 இன்டூ 71% போடுங்க ஆன்சர் வந்துடும் 56 80 அடுத்தது 40 சொல்லுங்க 40 இன்டூ 40 இன்டூ இல்ல 80 எல்லாத்தையும் 80 தான் இருக்கணும் 80 இன்டூ 6% பாருங்க 80 இன்டூ 6% எல்லாமே இதுதான் இந்த வேல்யூ எட்டுல மெட்டல் வந்து அப்படியே எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் பெருக்கிடணும் தப்பு பண்ணிடக்கூடாது புரியுதுங்களா இல்லையா ரைட் அடுத்தது இதுக்கு எப்படி சார் போடுவீங்க 80 இன்டூ 1.1% you got it 0.88 அப்படி போட்டீங்கன்னா you will get an answers 40 அதே தான் போடணும் 40 எடுத்து என்ன செய்யுங்க 40 இன்டூ 71% அடுத்து ஓவர் ஹெட்ஸுக்கு 60 இன்டூ 71%. 60 into 71%. 41 பிளஸ் 28.40 பிளஸ்
127.80. கிளியருங்களா? புரியுது. 127.80. சரி, இதுதான் வந்து டோட்டல். அப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் பிரிக்கிறீங்க. அப்போ யூ வில் கெட் ஆன்சர். சரி, புரியுதுங்களா? அப்போ வந்து டோட்டல் காஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு.